டே ஏன் பொண்டாட்டிய நான் சினிமா கூட்டு போறதுக்கு என் மேனேஜர் பெர்மிஷன் தரணும். கேட்கறதுக்கே கேவலமா இருக்குல்ல. ஃபியூச்சர்ல இப்படி சிச்சுவேஷன் வரும். அதான் வேலையை இன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டேன். இந்த ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டு இது எடுத்து அந்த ஹெச்ஆர் மூஞ்சி மேலேயே வீசணும்னு நினைச்சேன். ஆனா இது இல்லாம டோர் ஓப்பன் ஆகாது, என்னால வெளியே போக முடியாது. அதான் தேவா, மனுஷன் ஏதோ மிஷினை கண்டுபிடிச்சான். ஆனா அந்த மிஷின் முடிவு பண்ணுது மனுஷன் உள்ள போலாமா வேணாமான்னு. இந்த ஜெயில் கைதியான வாழ்க்கை எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு பொண்ணு பார்க்க போறோம். காலையில வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்லும். எக்ஸாக்ட்லி. நான் ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை பண்றேன், நாளைக்கு ஆன்சைட்டுக்கு போவேன், எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு நாளைக்கே வேலை போச்சுன்னா அந்த பொண்ணு ஏமாந்துச்சுல, வாழ்க்கை போச்சுல. அதான் உண்மையை சொல்லான்னு முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கூட ஓகே சொல்லிச்சுன்னா அப்போ அதை பத்தி யோசிப்போம். நம்ம வர வழியில ஒரு டீ கடை பார்த்தோம்ல, அந்த டீ கடை சேட்டா ஒரு பிசினஸ் மேன், நாளைக்கு அவர் புள்ள ஒரு ஹோட்டல் முதலாளி. நான் மட்டும் இதே வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு என் புள்ள ஜெயில் கைதி. என் கேரக்டருக்கெல்லாம் பிஸ்னஸ் தானே செட் ஆகும். நம்ம பண்ண போகிற பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் என்டர்டெய்னிங் ஆகும், அப்படியே அதில் ஃபேமஸ் ஆகிற மாதிரியும். அந்த வளர்ச்சியை பார்த்து ஒரு நாள் ஒரு பொண்ணு நம்மளை தேடி வரும். அப்போ அந்த மேரேஜ் பற்றி யோசிப்போம். தேவா, தேவா, we both are going to become businessman da. Coffee. அப்பா நீ பேசு போ. என்னால முடியாது. என்ன முடியாது? நீ பேசு. டேய் முடியாதுன்னு சொல்றேன், நீ பேசு. முடியாது, நீ பேசு. அப்பா, புதுசா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் மறுபடியும் வேலைக்கே போறேன். டேய் மாப்பிள்ள, இந்த இத்து போன ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சது போதும். சொந்தமா பிஸ்னஸ் பண்ண என்னால் முடியல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரெசிக்னேஷனை என்ஜாய் பண்ண. ஆஹா சூப்பர்ப்பா. 1 வீக் டூர் போடா. அடடடா. ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜனை உள்ளே கொண்டு போடா. You will get new idea. நம்ம ஏன் இந்த மாதிரி பில்டர்ஸ் ஆகக்கூடாது? உன்கிட்ட காசு இருக்கா? லேண்ட் எதாவது இருக்கா? லேண்டு இல்லை. மினிஸ்டர் யாரையா தெரியுமா? சேச்சா அவ முடியாதுப்பா. போடா. ரேடியோ ஸ்டேஷனா? ஆமா, இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன். இன்டர்நெட் ரேடியோவா? ஆமா. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படிரா? தெரிஞ்சாலும் கூட வச்சுக்குவோம். அவனை தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படிரா? நான் யாரு? சூர்யா. நீ யாரு? தேவா. அப்போ நீ தானே ஹெல்ப் பண்ணும். டேய், எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்காடா. அவ அடிக்கடி இந்த இன்டர்நெட் ரேடியோ பத்தி பேசுவாடா. சூப்பர். அப்ப நீ ஒண்ணு பண்ண, இன்னைக்கு நைட்டோட நைட்டா அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடு. நாளைக்கு காலையில நம்ம ஒரு பீச் போவோம்.
அங்கே நம்ம பிஸ்னஸ் பிளான் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓ, அவளுக்கு ஒரு 2% ஷேர் கொடுத்துருவோம். ஸோ நம்ம சொசைட்டியில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதில் நம்ம எந்த ப்ராப்ளமை செலக்ட் பண்ணி எதில் டாக் ஷோ பண்ணுறது? வெயிட், ஐ ஹேவ் அன் ஐடியா. அந்த ஐடியாவை நம்ம கடலுக்கு நடுவில் மிதந்துக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணலாமே. ஹே, நீ வேலையை ரிசைன் பண்ணிட்ட. ஆமாம். அதனால உனக்கு பொண்ணு கிடைக்கல. அது என்ன இப்போ? இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நம்ம சொசைட்டியில் பொண்ணு கிடைக்கல? நம்ம ஏன் அதை ஒரு டாப்பிக்காக வச்சு டாக் ஷோ பண்ணக்கூடாது? ஐடியா நல்லா இருக்கே. ஒரு மிலிட்டரி ஆஃபீஸருக்கு பொண்ணு கிடைக்காது, ஒரு போலீஸ்காரன் தான் பொண்ணு கிடைக்காது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆளுக்கு பொண்ணு கிடைக்காது. அப்போ நான் ஹீரோ ஆக முடியாதா? செருப்படி. ஏய், ஒரு பொலிட்டிஷியன் கூட தான் பொண்ணு கிடைக்காது. கொய்யால சிஎம் ஆக முடியாதா? டேய், இட்ஸ் ஓகே. அந்தமான்ல இருக்கிறவங்களுக்கும் பொண்ணு கிடைக்காது. அந்தமானா? ஆமா, அங்க இருக்கிறவங்களாம் எவன் பொண்ணு கொடுக்குறான் இப்பெல்லாம். ஓகே. ஸோ மேரேஜ் தான் நம்ம டாபிக். பேசிக்கா மேட்ரிமோனிங்கிற டாபிக் வச்சு ஒரு டாக் ஷோ பண்றோம். அதுக்கு இன்டர்நெட் ரேடியோக்கு எங்க போறது? அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஆள் தெரியும். யாரு? யாரு? எனக்கு ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன். ரேடியோ ஜாக்சன். ரேடியோ ஜாக்சனா? Just because you read a magazine or see on a TV screen, don't make it factual. அப்படின்னா நீ ஒரு விஷயத்தை படிச்சேங்கிறதுக்காகவும் பார்த்தேங்கிறதுக்காகவும் அதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அத்தனையும் பொய், ஐ மீன் லை. வேற ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட பொய் அப்படின்னு நான் சொல்லல, மைக்கேல் ஜாக்சன் சொல்ற. கேஸ் போடுறதா இருந்தா அவர் மேல கேஸ் போடுங்க. ஆனா இப்ப அவர் உயிரோடைய இல்ல. இல்லாத ஆள் மேல ஈபிகோ சட்டம் பாயாது. இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க நீங்க தானே? எஸ் சார். உங்களுக்கு இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷனை பத்தி கொஞ்சமாவது தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு போச்சு, தெளிய வைக்கிறேன். இந்த இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன் நானே டெவலப் பண்ண மொபைல் ஆப். இங்க பேசினா அங்க கேட்கும். அங்க எப்படி சார் கேட்கும்? சிக்னல் ஸ்ட்ராங்கா இருந்தா சவுண்டா கேட்கும், வீக்கா இருந்தா தகரத்துல தண்ணி ஊத்துன மாதிரி கேட்கும். சார் நாங்க அப்படி கேட்கல சார். டெக்னிக்கலா எப்படி இது பாசிபிள்? ஓ, டெக்னிக்கல். கண்டென்சர் மைக்ல நாம பேசும்போது அந்த அனலாக் சிக்னல் அப்படியே ஒயர் வழியா இன்டர்ஃபேஸ்க்குள்ள பூந்து டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் ஆகும்போது தட் இஸ் மை டிபார்ட்மெண்ட். அந்த டெக்னிக்கல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. நாங்க சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி டாக் ஷோ பண்ண போறோம். ஓ, சோசியல் பிரச்சனை. அப்ப ஒரு 50 வருஷத்துக்கு கண்டென்ட்க்கு பஞ்சமே இல்ல. மேல சீசன் 1 மேரேஜ் மேட்ரிமோனி. இதில் நடக்கிற பிரச்சனைகளை நாங்க ஜாலியா பேச போறோம். அதுல சில பேர் டார்ச்சர் கூட பண்ண போறோம். அதுல இருக்க உண்மையை தெரிவிக்க போறோம். ஆஹா, அப்ப சீசன் 2 ஃபர்ஸ்ட் நைட்டா? ஓகே. உங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு பேர் வச்சாச்சா? வச்சாச்சே. வச்சாச்சா? ஆமா, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷன் தானே கம்ப்ளைண்ட் பண்றோம். அதனால நம்ம ரேடியோ ஸ்டேஷன் பேரு போலீஸ் ஸ்டேஷன். I like it. I love it. Let's come to the point. ஐயோ, உங்கள யார் ஜாக்கி? 3 பேரும் ஜாக்கினா பாக்கி வேலை யார் பாக்குறது? அப்ப நீங்களா சார்? உங்கள யார் ஜாக்கின்றதை நான் டிசைட் பண்றேன்னு. சூப்பர் சார். எனக்கு ஐஸ் முக்கியம் இல்ல, வாய்ஸ் தான் முக்கியம். இந்த பொறி பறக்க புரியாம பேசுறது, திக்கி பேசுறது, முக்கி பேசுறது, விக்கி பேசுறது, விக்ஸ போட்டுட்டு பேசுறது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்படியே தெண்டர்ல தேன் குழச்ச மாதிரி வாயில வயலின் வாசிக்கிற மாதிரி வாய்ஸ் வரணும். ஓகே, shall we go for a voice test? Sure.
அம்மான்னு சொல்லுமா. யூ ஆர் செலக்டட் பேபி. சார் யோ, இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாம். am I right? நீ சொல்லு. நீ காண்டே தெரியா? அம்மா அம்மா ம் அம்மா ம் அம்மா ம் அம்மா போது சார், முடியல. ஓகே, தேத்திரலாம். எங்க நீ சொல்லு. அம்மா பிச்சை எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்ட் வாய்ஸ். நீ தான் பிஆர்ஓ. நீங்க 2 பேரும் உள்ள பேசுங்க, இவங்க பேசுறத நீ வெளியே போய் பேசு. ஓகே ஜாக், எனக்கு டவுட். ஆ இந்த இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷனுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? நோ 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 சின்ன பசங்கள்ட்டலாம் நான் காசு வாங்குறது இல்ல. வா. ஒன்லி ஷேர். பயப்படாதீங்க. 10% ஒன்லி. மீதி 90%? டேக் இட். ஓகே. ஒன் மோர் திங், இந்த பேக்கேஜில் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஆஃபர் இருக்கு. என்னோட இந்த ரேடியோ ஸ்டேஷனை நீங்கள் ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கலாம். சார் சின்ன பசங்க வளர்ந்துட்டு போங்க, பட் கொஞ்சம் நன்றியோடையும் மரியாதையோடையும் இருந்தீங்கன்னா போதும். சிக்கிட்டானுங்க. அப்புறம் பசங்களா, எல்லாம் கிடைச்சிருச்சு கல்லா கட்டிடலான்னு சொல்லி கற்பனையில் தெரியாதீங்க. உங்களோட மொபைல் ஆப் ஃபேமஸ் ஆக தான் காசு உங்களை தேடி வரும். எண்ணிட்டிய கூடவே பிரச்சனையும் வரும். யங்ஸ்டர்ஸ் தானே, சமாளிங்க. எனக்கு இந்த ரேடியோ ஸ்டேஷனை செட் பண்ணுறதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும். அதுக்குள்ளே டாக் ஷோவை பக்காவாக பிளான் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து பேசி தள்ளுறீங்க, பிரச்சனையை கிளப்புறீங்க, பிச்சு உதறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அந்த ஆப்பை நிறைய பேர் டவுன்லோட் பண்ண வேண்டியது உங்க வேலை. ட்ரை பண்றேன். முடிஞ்சா 4 செலிபிரிட்டியை ட்வீட் போட வைங்க. ட்ரை பண்றேன். பண்றேன். யாரு போடணும்? தமன்னா. தமன்னா சூட்ட போட்டா உங்க 2 பேருக்கும் பார்ட்டி. தமன்னா வருவாளா? ட்ரை பண்றேன். ப்ராமிஸ்? புத்தா ப்ராமிஸ். Jack, Yeah, baby. connect the call. Okay. ஹலோ ஹலோ சார், நான் விக்னேஷ் பேசுகிறேன், கோயம்புத்தூர்லேருந்து. சொல்லுங்க. மேட்ரிமோனியில் ஆட் போட்டிருந்தீங்க மாப்பிள்ளை கேட்டு. ஆமா, அப்போ தான் சார் நம்பர் கொடுத்து உங்கள்ட்ட பேச சொன்னார். சொல்லுங்க. சார், இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட சொந்தமாக ஒரு எங்களுக்கு சாஃப்ட்வேர் மாப்பிள்ள தான்ப்பா வேணும். பேசு பேசு. ஹலோ பேசுறா. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியாப்பா? அப்போ வைரஸோட தாண்டா வருவான். வெயிட போன. ஏய், இவன் ஒருத்தன். பிரச்சனை ஏய், எங்க? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துன? சாரி. உன்னோட பர்சனல் டென்ஷன்ல ஒர்க்ல காமிக்காத. ஒரு பப்ளிக் டாக் ஷோல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது உனக்கு? உனக்கு வேலை போச்சு, அதனால பொண்ணு போச்சு. ஒரு ஒர்க் எத்திக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். இடியட். சாஃப்ட்வேர் அப்படியே சாஃப்ட்வேர் மேப்பில் இந்த வார்த்தை கேட்டாலே எரிச்சலா இருக்கா. அப்படியே எல்லாத்துக்கும் பிளட் தானே ஓடுது. பைனரி டிஜிட்ஸ் கிடையாதுல்ல. முதலாம் மாப்பிள்ளை வேணா எப்படி கேட்பாங்க? மாப்பிள்ளை நல்லா படிச்சவரா, மாப்பிள்ளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, மாப்பிள்ளை நல்ல பையனா, அப்படிதான் கேட்பாங்க. இப்போ சாஃப்ட்வேர் மாப்பிள்ளை, இன்ஜினியர் மாப்பிள்ளை, டாக்டர் மாப்பிள்ளை. அப்படி பார்த்தா இந்தியாவில் மொத்தம் 3 ப்ரொஃபஷன் இருக்கும் போல. அதெல்லாம் வேணாம் தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். திரும்ப என்ன சாஃப்ட்வேர் மாப்பிள்ளை? ஐ வாவ். அச்சோ 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 அச்சோ. விட்றா, இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவுட் சோர்சிங் கட்டுமா? ஜாக், என்ன லுக்கு? கம் ஹியர் மா. என்ன சொல்லு? கம் ஆன் மா. என்ன
பாருமா. ஏய் நானு ஏய் நான் பார்க்குறேன். Jack, what is this? That was a nice punch, ma. People like it, ma. Really, ma? This is what they want, ma. Are you sure, ma? Yeah, ma. Come inside, ma. Then, shall I continue the show, ma? No, ma. Why, ma? This much anger, too much, ma. Mm. Better you reduce it, ma. Otherwise, people douser kilichipai, ma. Public, ma. Be careful, ma. You better plan, ma. Practice, ma. Tomorrow, perform, ma. Okay, ma. Okay, mama. சூப்பர் மா. The blue page. தோ வரேன். நல்லா இல்லை. நல்லா இருக்கே. இன்னும் யாருமே இல்லை. ரிசப்ஷனிஸ்ட். ஓ இங்கே தான் இருக்கீங்களா? டேபிள் கடியில் என்ன பண்ணுறீங்க? ஓ ஹைட்டே அவ்வளோதானா? திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஓ ஆமாம், உங்கள் மேக்ஸின் நல்ல மேக்ஸினா? நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்கள் மேகசினில் ஃபுல் பேஜ் ஆட் பண்ணணும். யாரையாவது வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்கள் வித் அ காஃபே. மேரேஜ் ஸ்பெண்டிங் மைட் கிராஸ் 10 lakhs on average in another 5 years. கல்யாணமே வேண்டாம். ஹலோ Hi. சார், நீங்கள் தானே சார் ஃபுல் பேஜ் ஆட் கேட்டு வந்தது? ஆமாம். ஃபேண்டாஸ்டிக் சார். உட்காருங்க. தேங்க்யூ. ஹாய், நீங்களும் உட்காருங்க, தப்பு இல்லை. சரி, உங்கள் மேக்ஸினோட சர்க்குலேஷன் எவ்வளோ? சார் சென்னையில் வி ஆர் டூயிங் அரௌண்ட் 60,000 சார். அப்போ அவுட் சைட் சென்னை? சார் இப்போ தான் சார் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணிருக்கோம். அப்போ சின்ன கம்பெனி. உங்கள் மேகசினில் ஃபுல் பேஜ் ஆட் எவ்வளோ? சார் ஃப்ரண்டில் பண்ண முடியாது சார், பேக்கில் வேணால் பண்ணலாம் சார். பேக்கில் ஃபுல் பேஜ் ஆட் எவ்வளோ? சார் பேக்கில் ஒரு 1,20,000 வரும் சார். 1 lakh. அப்போ ஒரு ஹாஃப் பேஜ்? சார் இல்லை சார், பேக்கில் ஹாஃப் பேஜ் வராது சார். வேணா இன்னரில் வேணால் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். அப்போ இன்னர் பேஜில் ஃபுல் பேஜ் ஆட் எவ்வளோ? சார் இன்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 வரும் சார். அப்போ ஹாஃப் ஒரு 40,000 வரும் சார். என்னங்க ஃபுல் பேஜ் 60,000, ஹாஃப் பேஜ் 40,000? என்ன ஏமாத்துறீங்களா? இல்லை சார், ஃபுல் பேஜாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆகும் சார், அதான் சார். ஆமாம் சார். அப்போ ஒரு குவார்ட்டர்? சார் குவார்ட்டர்லாம் பண்ணுறது இல்லை சார், ஒன்லி ஹாஃப் இல்லை ஃபுல் சார். சாரி. பேட் பாலிசி. சரி, உங்கள் மேகசினில் எங்கள் கம்பெனி பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட. சார் ஆர்டிக்கல்லாம் இவர் பார்ப்பாரு சார். சார் கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, எனக்கு உள்ள வேலை இருக்கு. ஒரு ஆர்டிக்கல் போட. சார் அதெல்லாம் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட் தான் சார் பார்ப்பாங்க. அப்போ உங்கள் எடிட்டரை கூப்பிடுங்க. ஜூலி, அந்த ஜூனியர் எடிட்டர் ரோசி அனுப்பி விட்டுரு. ஓ, நீங்கள் தான் அந்த ஜூனியர் எடிட்டரா? ஆமாம். உங்கள் மேகசினில் எங்கள் கம்பெனி பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடுங்களேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எந்த கம்பெனி? ஐம் கமிங் ஃப்ரம் த போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன்ற ரேடியோ ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ரேடியோ ஸ்டேஷனா? இட்ஸ் அன் இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன். உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. வேணா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் கம்பெனி பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடுங்களேன். சார் அது ஆக்சுவலாக என் சீனியர் எடிட்டர் தான் நீங்கள் கேட்கணும். ஓ சரி, உங்கள் சீனியர் எடிட்டரை வர சொல்லுங்கள். ஓகே சார். So what, man? So what? CEO இல்லைன்னா என்ன? I am the acting CEO now. இந்த ஃபோனில் பேசுறதுலாம் வச்சுக்காத. எதுவாக இருந்தாலும் நேரம் வந்து பேசு. I like face-to-face conversations. Over and out. சார். யார் நீ? ரிசப்ஷனிஸ்ட். சரி. சார் நீங்கள் தான் ஆக்டிங் சிஇஓவா? எஸ். Who are you, man? சார் நாங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ற ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வரோம். இட்ஸ் அன் இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன். எங்களை பற்றி இங்கே யாருக்குமே தெரில.
அது கூட விடுங்க சார். எங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட சொல்லி கேட்டிருந்தோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஒரு காஃபி கூட கொடுக்கல சார். ஏய், நான் ஆஃபீஸ் பாயா? இல்லை தானே? நோ சார். ஏன் காஃபி கேட்குற? உனக்கு என்ன மேன் வேணும்? அதான் சொன்னேன், யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஒரு சின்ன ஆர்டிக்கல் போட்டு ஹெல்ப் பண்ணுங்க சார். உன்னை பற்றி இங்கே யாருக்குமே யாருன்னு தெரியாதுல்ல. நீ ஃபேமஸ் இல்லைல்ல. நீ ஃபேமஸ் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் உன்னை பற்றி ஆர்டிக்கல் எழுதுறோம். சார் ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான் சார் ஆர்டிக்கலே போட சொல்கிறோம். ஃபேமஸ் ஆகிட்டதுக்கப்புறம் போட்டால் அது ஜால்ரா. டிஸ்டன்ஸ். என்ன இப்படி பேசுற நீ? ஏய், ஏய், call somebody from security. Hey, somebody come. Hey, somebody come right now. சார் come here. என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க? சார் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் சார். நீ யாரு? சார் மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ். நான் யாரு? ஜிஎம் சார். இவன் யாரு? சார் அவர் ஆக்சுவலி யாரு? சார் தெரியாது சார். தெரியல. தெரியாதவன் ஜெனரல் மேனேஜரோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். throw him out immediately. சார் நான் குப்பையா த்ரோ அவுட்லாம் சொல்கிறீங்க? ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்கோங்க சார். ஆர்டிக்கல்லாம் போடலன்னா கூட பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. Hey, throw him out now. சார் நீங்கள் தானே சார் ஜெனரல் மேனேஜர், நீங்களே சொல்கிறீங்களா சார்? எனக்கு எதிர நீ பேசுற வினோத் வர்மா. சார் நீ யாரு? மார்க்கெட்டிங் மேனேஜர். நான் யாரு? ஜெனரல் மேனேஜர் சார். இவன் உனக்கு ரிப்போர்ட் பண்றானா? ஆமாம் சார். என்ன உன்ன மாதிரியே பேசுறான் இவன்? எனக்கு அட்வைஸ் பண்றான் மேன். throw both of them out immediately. throw them out. சார் ஓகே, திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்களை பற்றி ஆர்டிக்கல் போடலன்னா கூட பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்கோங்க. ஏய் பாஸ், என்ன பாஸ்? throw him out. என்ன பாஸ் உங்க பிரச்சனை? ஏன் இப்படி பிரச்சனை பண்றேன்? அவர் சும்மா தானே இருக்காரு. நான் சும்மா இருக்கேனா? இன்னும் 5 செகண்ட்ஸ்ல he has to be thrown out, otherwise I throw you out. ஓகே 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 சார். வாங்க பாஸ், வாங்க பாஸ். ஏன் சும்மா பிரச்சனை பண்றீங்க? ஏய் நீங்க வா. என்ன மேன் முறைக்கிற? நீ என்ன பெரிய ரவுடியா? நான் வெளில வந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன ஏதாவது பண்ணுவான்? இல்ல சார், பண்ண மாட்டேன் சார். நீங்க உள்ள போங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். நீ பாத்துக்கல? ஆமா சார். அவன் பாத்துக்குவான் சார். நீங்க போங்க சார். ஆக்டிங் CEO here. நீங்க வாங்க பாஸ், அவன் பயந்த கோல். சைக்ளோன் டீம், எனக்கு ஒரு பிரச்சனை. அதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது 20,000 தரேன். 20,000? என்ன பிரச்சனை சொல்லு, நான் முடிச்சு வைக்கிறேன். சைக்ளோன் அடிச்சாலும் சைக்கிள்ல போய் ஸ்டார் அவத்தவன அந்த சைக்ளோன் ஸ்டார். சுனாமி அடிச்சாலும் சுண்டு விரல நிப்பாட்டு வந்த அந்த சைக்ளோன் ஸ்டார். சோல்ஜர்ஸ். எஸ் சார். ஆர் யூ ரெடி? இந்த மேகசின் எல்லாரும் ஒவ்வொன்று எடுத்துக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்ற ரேடியோ ஸ்டேஷன் ஆப்பை உங்கள் எல்லார் ஃபோன்லேயும் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷனில் பேசுகிற எல்லா கான்செப்டையும் யூஸ் பண்ணி இந்த மேகசினில் இருக்க மேட்ரிமோனி ஆட் எல்லாருக்கும் 95 கால் பண்ணி பொண்ணு கேளுங்க. பொண்ணு எடுக்கலனா திருப்பி திருப்பி கூப்பிடுங்க. பொண்ணு கொடுக்குற வரைக்கும் விடாதீங்க. தேவைப்பட்டா 4 கான்செப்டை சேர்த்து போடுங்க. நீங்கள் பண்ணுற டார்ச்சரில் எல்லா மேட்ரிமோனி ஆடும் கேன்சல் ஆகணும். சோல்ஜர்ஸ், ஸ்விம்மிங் பூல் அசம்பிள் ஆகுங்க. கால் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்ஷன் பிகின்ஸ். டேய் சைக்ளோன், இவனை நம்பலாமாடா? சம்பாதிக்க வேற ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா? அப்போ அவனை நம்பிதான் ஆகணும்.